subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. இறையாற்றின் மனிதர்களே, மரிமையவரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இனியவர்களே, இன்றைய திருப்பலியே நாம் போர்களினாலும் மேலும் விபத்துகளினாலும் மேலும் பல்வேறுபட்ட நோய்களினாலும் யாரெல்லாம் இறந்திருக்கின்றார்களோ, இன்று இறந்திருக்கலாம் அல்லது இறந்த நாட்களாக கூட இருக்கலாம், அவர்கள் ஆன்மாக்கள் இறைவனிடம் இளைப்பாற்ற அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொழுது நாம் குற்றங்களை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் வேண்டி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்று காச்சவிலை பெற்று நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. அந்நாளில் யோனா கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்னே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பது எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டு, பிறகு அவர் தமக்கு ஓர் பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அப்போது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினைவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நீரே பேரன்பும் உண்மையும்
ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். Hallelujah, 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 hallelujah. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரை, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தலும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை இயேசுவில் இனியவைகளே, உங்களோடு இந்த மறைவுரை சிந்தனையாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள். இயேசு அழகாக தன்னுடைய சீடர்கள் அவரிடம் வந்து கேட்கும் பொழுது அவர் அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள். எவ்வாறு சொல்ல வேண்டும், எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பது எல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்தில் ஒரு அடிக்குறிப்பு இருக்கின்றது. எவ்வாறு என்றால் இவ்வாறு சொல்லுங்கள். அந்த இவ்வாறு என்பது நமக்கு அனைவருக்குமே தெரிந்தது, நன்கு தெரிந்து ஜெபமாலையாக இருக்கட்டும், தினொரு திருப்பலியிலும் இருக்கட்டும், அனைத்திலும் நாம் சொல்லுவது தான். ஆனால் விவிலிய மாந்தர்கள் எவ்வாறு ஜெபித்தார்கள்,
இயேசு கற்றுக் கொடுத்தது போல விவிலிய மாந்தர்களும் ஜெபித்தார்களா? இந்த ஜெபமானது உதவின் ஜெபமாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டிருப்போம். அல்லது இந்த ஜெபமானது நம்முடைய தேவைக்காக அல்ல, மற்றவர்களுடைய தேவைக்காக ஜெபிப்பதாக இருக்கட்டும். அல்லது நம்மை மையப்படுத்தாமல் கடவுளின் திருவுளத்தை மையப்படுத்தும் ஜெபம் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன் பல மறை உரைகளை கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இவ்வாறு சொல்லுங்கள், எவ்வாறு சொல்ல வேண்டும்? இயேசுக்கு அந்த இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொல்லுவது எங்கே இருந்து வந்தது என்று சற்று யோசித்தோம் என்றால், அது விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கற்றுக்கொண்டதை தான் சொல்லி தந்திருக்கின்றார். எப்படி என்று பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய உதாரணமாக ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சின்ன பையன் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு வந்தான். நான் அங்கே ஸ்கூலில் இருந்தேன். அப்போ எக்ஸாம் படிச்சுட்டியா தம்பின்னு சொன்னப்போ, அதெல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவாரு, அவர் தான் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தத்துங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் அவர்கிட்ட 3 நாளாக கேட்டிருக்கேன் பிரதர், அவர் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு. நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எக்ஸாம் ஹாலில் போய் தேடினேன். என்னடா தேடினேன்னு சொன்னால், என் பிட்டு பேப்பர் எங்கே வச்சேன்னு சொல்லி தேடினேன் பிரதர், கிடைக்கல. ஆனால் பின்னாடிலேருந்து தத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னை யாரும் தட்டினாங்க. அது யாரும் பார்த்தா இன்வெஸ்டிகேட்டரு. அவர் பின்னாடி இருந்து தட்டினாரு, என்னடா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை தட்டினாரு. பிரியமானவர்களே, அந்த சிறுவன் இவ்வாறு சொன்னான். ஆனால் 2-3 நாட்களுக்கு பின்பு அவனை நான் சந்தித்தேன். மீண்டும் அவனை கேட்டேன், தம்பி இந்த எக்ஸாம் படிச்சியா, நல்லா படிச்சியா, பிட்டெல்லாம் அடிக்காமல் நல்லா படிச்சியான்னு சொன்னும்போது, இல்லை பிரதர், நான் பிட்டெல்லாம் ஒன்று கொண்டு வரல, ஆனால் 3 நாளும் டெய்லியும் திருப்பலிக்கு வந்தேன், நீங்கள் பார்த்தீங்களாண்ணா? ஆமாம், ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இன்னடா சரி எக்ஸாமுக்கு மட்டுமாச்சும் திருப்பலிக்கு வரானே சொல்லி சந்தோஷப்பட்டேன் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் தினந்தோறும் திருப்பலிக்கு வந்தேன், பூசை முடிஞ்சவொன்னே போய் ஜெபம் பண்ணுவேன், எக்ஸாமுக்கு போகும்னா ஜெபம் பண்ணுவேன், வீட்டில் போனோன்னே சாயங்காலம் ஜெபமாலை பண்ணுவேன் பிரதர் சொன்னான். சரி தம்பின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், சரி ஜெபம் பண்ணினியே, புக்கை திறந்து படிச்சியான்னு சொல்லி கேட்டேன். அதை எதுக்கு பிரதர் பண்ணணும், ஜெபம் பண்ணால் போதாதா? எதை கேட்டாலும் தருவேன்னு இயேசு சொல்லியிருக்காருல்ல, இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னார்ல, அவர் பெயரால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஜெபத்தின் வழியாக அவர் எனக்கு நல்ல மதிப்பெண்ணை தருவா என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் செய்ய வேண்டியது எது? ஜெபம் மாத்திரம் அல்ல, அந்த புத்தகத்தை எடுத்து புத்தகத்தோடு பேச வேண்டும், புத்தகம் சொல்லுவதை என்னவென்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆற்றலும் கடவுளுடைய அரவணைப்பும் அவனோடு இருந்து அவன் எதையெல்லாம் கற்றுக்கொண்டானோ, எதையெல்லாம் படித்தானோ, அதை அனைத்தையும் எழுதுவதற்கு கடவுள் உதவி செய்வார். மாறாக ஜெபம் மட்டும்தான் எல்லாமே என்று நினைத்தோம் என்றால் தவறு. அதை தான் இயேசுவின் ஜெபத்தில், கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் நன்றாக தெளிவுபடுத்துகின்றார். எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை விட எவ்வாறு நாம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் இயேசு. எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், நான் அருங்குறை இல்லங்களில் ஜெபித்து அபிஷேகத்தோடு ஜெபிக்க வேண்டுமா, அல்லது கார்மெல் சபை அல்லது இதர மௌன சபையில் சேர்ந்து நான் மௌனமாக ஜெபிக்க வேண்டுமா, அல்லது வாயாத கடவுளை புகழ்ந்து பாடி ஜெபிக்க வேண்டுமா, அல்லது தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டுமா, அல்லது குழுவாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டுமா? ஜெபிப்பதில் பல வகையான அனுபவங்கள் உண்டு, பல வகையான பரிணாமங்கள் உண்டு. ஆனால் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆக நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு 4 உதாரணங்களை கற்றுத்தருகின்றேன். முதலாவதாக தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 22 முதல் 29 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழகாக தெரியும். ஆபிரகாம் கடவுளிடம் பேரம் பேசுகின்றார். நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போனோன்னா ஒரு 5 ரூபா கத்திரிக்காய் விற்றா கூட 5 ரூபாவா சொல்லி கேட்போம். கத்திரிக்காய் விற்கிற விலைக்கு இப்போ 5 ரூபாய்க்கு விற்றா கூட 5 ரூபாவான்னு கேட்போம். ஏன்?
ஒரு திரைப்பட காமெடியில் கூட உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 5 ரூபாய், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 9 ரூபாய் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று ஆபிரகாமும் செய்கின்றார். ஆண்டவரே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 10 பேர், ஆண்டவரே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் 5 பேர், அப்படி பேரம் பேசி உரையாடுகின்றார். யாருக்காக? அதுதான் முக்கியமான பிரியமானவர்களே. அந்த உரையாடலாம் ஜெபம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இயேசுவும் உரிமையாக ஜெபிக்க வேண்டும். முதலாவது வார்த்தையாக அப்பா என்று சொல்லுங்கள், விண்ணக தந்தையே அப்பா என்று உரிமையோடு பேசுவதுதான் உண்மையான ஜெபம். அங்கு ஆபிரகாம் உரிமையோடு பேசுகின்றார். யாருக்காக பேசுகின்றார்? அவருக்காக அல்ல, பிற மக்களுக்காக, அந்த மக்கள் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் வாழ்வு தொலைந்து விடக்கூடாது, அவர்கள் இறந்து விடக்கூடாது என்பதற்காக பேசுகின்றார். ஆக அந்த அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22 முதல் 29 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழகாக தெரியும். யாருக்காக ஜெபித்தார்? மற்றவர்களுக்காக ஜெபித்தார். நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோம்? நமது தேவைக்காகவும் நமது குடும்ப தேவைக்காக மட்டும்தான் ஜெபிக்கின்றோமா? இன்றைய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு பாருங்களேன், செய்தித்தாள்களை பாருங்கள், ஊடகங்களை பாருங்கள், எந்த அளவுக்கு உலகம் சென்று கொண்டு இருக்கின்றது. அங்கு நடக்கும் நிகழ்வுகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இருக்கட்டும். இரண்டாவது, 1 சாமுவேல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 18 முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். அண்ணா ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரது மௌனமாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். வாய் அசையல, கை அசையல, கண்ணிலிருந்து தண்ணீர் வரல, உள்ளத்திலிருந்து பேசி கொண்டிருக்கின்றாள். அந்த அளவு இதயத்தோடு பேசினாள். அதனால்தான் ஆண்டவர் அவர் இதயத்தில் பேசுவதை கேட்டு அவர் கேட்பதை தந்தார். அந்த கேட்டலும் யாருக்காக? ஆண்டவே நீ அந்த குழந்தையை தந்தால் அடுத்த வருடத்திலே உமக்கே நான் அர்ப்பணித்து விடுகின்றேன். நீ கொடுப்பது எனக்காக அல்ல, அது உமக்கே ஒதுக்கட்டும். அந்த அளவுக்கு ஜெபம். நாம் ஜெபிக்கின்றோம், நாமும் கேட்கின்றோம். ஆண்டவரே எனக்கு அதை கொடும், ஆண்டவரே எனக்கு நாணத்தை கொடும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆற்றலை கொடும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தை கொடும், அவர்கள் அறிவாற்றலோடு வாழ வேண்டும், ஆண்டவரே நான் நல்ல வீடு கட்ட வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பில் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் அந்த வேலை வாய்ப்பும் நல்ல வீடுகளும் நல்ல சொத்துக்களும் இருக்கும் பொழுது அது யாரை மகிமைப்படுத்துகின்றது? அண்ணா கேட்டால் குழந்தை பேர் வேண்டும் என்று இதயத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தார், உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடம் உரைத்தார். ஆனால் அது அவளுக்காக மட்டுமல்ல, அதை உடனே ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தார். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லது ஆண்டவருடைய அருளினால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதா? ஆக நமது ஜெபம் எப்படி இருக்கின்றது? அண்ணாவின் ஜெபத்தைப் போல இதயத்திலிருந்து எழுகின்றதா? அல்லது இருமாப்பு, வஞ்சகம்? சில வேளையில் இந்த ஷார்ட்ஸ்லாம் கோபி சுதாகர் என்ற ஒரு ஷார்ட்டில் பார்த்துருக்கேன். அடுத்தவன் வீடு கட்டான், எரியுதே வயிறு எரியுதே சொல்லி கேலியாக பேசுவார்கள். அது அடுத்தவனுடைய வீடு கட்டுவதை பார்த்து இவனுக்கு வயிறு எரியுது என்று சொல்லுவதைப் போல நாமும் சில வேளையில் ஜெபம் செய்வது, அடுத்தவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் மட்டும் எப்படி இருக்கேன். இது உண்மையான ஜெபமா? ஆனால் அண்ணா ஜெபித்தாள், ஆண்டவரே அந்த குழந்தை என் சக்காலத்தீக்கு நல்ல பேரு பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றது, எனக்கும் பிள்ளைகளை தாரும் என்று கேட்டாள். நாமும் சில வேளைகள் அவ்வாறு தான் ஜெபிக்கின்றோம். அவன் நல்லா இருக்கான், என் சொந்தக்காரன் நல்லா இருக்கான், நான் உண்மையே கெடின்னு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலே என்று நாம் கூக்குரல் இடுகின்றோம். ஆனால் அந்த கூக்குரலில் நாம் பெற்றுக்கொண்டதை ஆண்டவரை மகிமை செய்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, இந்த ஜெபத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் மூன்றாவது, எலியா சிறந்த உதாரணம். ஜெபம் செய்யும்போது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 1 அரசர்கள் அதிகாரம் 18 இறைவார்த்தை 41 முதல் 49 வரை நீங்கள் பாருங்கள், அழகாக தெரியும். எலியா 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார். எதற்காக? மழை பெய்ய வேண்டும்.
எனக்காக அல்ல ஆண்டவரே, என் மக்கள் பஞ்சத்தோடு இருக்கின்றார்கள், பட்டினியோடு இருக்கின்றார்கள், வறுமையில் வாடுகின்றார்கள், வயல்வெளிகளெல்லாம் கருகி போய்விட்டன. ஆக நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. இன்று 6 முறை தொடர்ந்து ஜெபிக்கின்றார். ஜெபித்து விட்டு அவனுடைய சேவகனை அனுப்பி மழை வருகின்றதா, மேகம் வருகின்றதா என்று போய் பார் என்று அனுப்புகின்றான். 6 முறை அந்த சேவகன் சென்று பார்க்கின்றான், ஒன்றும் தெரியவில்லை என்று கூறும்போது 7வது முறை பொறுமையோடு ஜெபித்து கொண்டே இருக்கின்றான். எப்பொழுது அந்த கருமேகம் வரும், எப்பொழுது மலை மேகம் வரும், அதுவரை நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று எலியா பொறுமையோடு தாபு மலை மேலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றான். அது நிமித்தமாக கடலிலிருந்து ஒரு கையளவு மேகம் எழும்பி வருவதை கண்டவுடன் மழை வரப்போகின்றது என்று நம்பிக்கையோடு, அந்த பொறுமையை நிமித்தமாக நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோமா? அதை தான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் சொல்கின்றார். ஆண்டவர், உமது ராஜ்யம் வருக, மண்ணுலகில் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று சொல்லுகின்றோம். ஆக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அரியணை முன்பாக நாம் வீற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சினை பெற வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு ஜெபிக்க வேண்டும். அல்லது நமது அன்றாட தேவைகள் எதுவாயினும் இருக்கட்டும், அது நமக்கு தேவை என்றால் பொறுமையாக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பொறுமையில் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நாம் ஜெபத்துக்கு பதில் அளிப்பவராக இருப்பார். 4வது, இந்த ஜெபத்தில் மையமாக இயேசு கூறுவது, நீங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நீங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னிக்காவிடில் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படா. இது இயேசு எளிமையாக சொல்லிவிட்டு போகவில்லை, அவர் தன் வாழ்வில் செயலாற்றினார். அதைதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இதே வார்த்தை 34 நாம் பார்க்க முடியும். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாது, இவர்களை மன்னியும் என்று 2 கரம் விதித்து ஆணைகளில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன் உயிர் போகும் நிலையில் கூட மற்றவர்களுக்கு மன்னிப்பு தருவதற்காக இறைவனிடம் ஜெபித்தார். அதுதான் பிரியமானவர்களே ஜெபத்தின் உச்ச நிலை. ஆக இயேசு ஜெபம் எப்படி இருந்தது? அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் கெத்செமனே தோட்டத்தில், தந்தை என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி ஆகட்டும். அதுதான் ஜெபத்தின் உச்ச நிலை. இந்த 2 நிலைதான் மற்றவர்களை மன்னிப்பதும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஜெபத்தின் மைய நிலை. ஆக இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் 4 வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றது. முதலாவதாக உரிமையோடு ஜெபிக்க வேண்டும், அதற்கு ஆபிரகாம் எடுத்துக்காட்டு. 2வது இதயத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும், அதற்கு அன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதயத்திலிருந்து வாஞ்சியாக ஜெபிக்க வேண்டும், அதுக்கு அன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 3வதாக பொறுமையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும், அதுக்கு எலியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 4வது ஆண்டவரே அவரே செயல் வடிவம் கொடுத்தார், கல்வாரியில், மேலும் கெத்செமனே தோட்டத்தில். ஆக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது? இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் எவ்வாறு சொல்லுகின்றோம்? உரிமையோடு ஆபிரகாமை போல சொல்லுகின்றோமா? இதயத்திலிருந்து அன்னாவை போல சொல்லுகின்றோமா? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகின்றோமா? 4வது மற்றவர்களை மன்னித்து அவர்கள் குற்றங்களை சிந்தனையில் வைத்து கொள்ளாமல் அதை ஒருபொழுதும் நமது செயல்பாடுகளில் காண்பிக்காமல் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து நாமும் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தே, எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுள் இருந்து கற்றுத்தாரும் என்று தொடர்ந்து திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஆமேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னை
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ப ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்கொரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் கேட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தாலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பெற்று பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உண்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அடையாளத்தால் புத்துணர்வு ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடங்கட்டும். இறைவனுக்கு நன்றி.
Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.